வணக்கம் உறவுகளே, நான் சின்னா. என்னென்றால் இன்றைக்கு எங்களுடைய பிரதேச செயலகத்தின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு சுற்றுலா. அதுக்கு வழிகட்டான் அங்கே இருக்கிற நிகழ்வுகளை வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். இது ஒரு அழகான ஒரு தருணம். மாற்றுத்திறனாளிகள் திறனுடைய பிள்ளைகளோட ஒரு பயணம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ரைட், நான் நினைக்கிறேன் டில்மா என்ற ஒரு இந்த அனுசரணையில் இது வந்து முன்னெடுக்கப்படுது. பார்ப்போம் போய். ரைட்டு, பஸ் 2 பஸ்ஸில் விളിக்கிறோம். மேலே ஏறிட்டாங்களா மிஸ்? ரைட்டு, பிள்ளைகளை வழியை அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. பாருங்க, காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பிரதேச செயலத்துக்கு முன்னால் தான் இருந்து நாங்கள் வெளிக்கிட போகிறோம். இங்கே பாருங்கள், பஸ் 2 பஸ் நிற்குது. அங்கே ஒரு பஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பஸ். ரைட், ரைட், எல்லாம் ஆயத்தங்களும் ஓகே. அதனால் மிஸ்ஸும் போய் எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க. உங்களுக்கே தெரியும், இவர்களுக்கான வேலைகள் ஒழுங்குகள் எல்லாம் வந்து விசேடத்தையுடைய பிள்ளைகளுக்கானது. நாங்கள் எங்களுடைய அலுவலகத்திலிருந்து நிறைய விடயங்கள் இவர்களுக்காக செய்து கொண்டு வரோம். இவருடைய சொத்து கழிவுகள். ரைட், அந்த வெளிப்பாடு தான் இந்த சுற்றுலா பயணமும். இங்கால எங்களுடைய உதவி பிரதேச செயலாளர், மற்றது எங்களுடைய பேடியார் அம்மா, அதனால் எங்களுடைய எக்கோனன் சார் எல்லாருமே வராங்க. வந்து ஒழுங்குடையெல்லாம் சரிபார்த்து ஒழுங்குகளெல்லாம் ஓகே ஆனோன்னா நாங்கள் வெளிக்கிடுவோம். ஓகே, அம்மா ஏரியெல்லாம் பார்க்குறோம். அவ்வளோக்குள்ள இந்த மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் போய் பார்ப்போம். அவ்வளோக்குள்ள லைட் ஒண்ணும் இல்லையோ? லைட் இல்லையோ? சரி, அடுத்த பஸ்லையும் அமைச்சரி பார்ப்போம். பார்ப்போம். சந்திராவில் அவங்க அக்காக்கெல்லாம் கூப்பிடுறது தேவையில்லையா? போ அண்ணா வாங்க, மனோண்ணா வாங்க. இந்த தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக வந்து மனோனா வந்து வேறு தான் வலிக்கிறார். ஆனால் வணக்கம் 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 ஐயா. எங்கே வலிக்கட்டாங்க? ரீச்சாக வலிக்கட்டாம். பார்த்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமாக தான் இன்றைக்கு நம்மளோட எல்லா முகங்கள்லேயும் புன்னகை தெரியுது. அண்ணாவோட முகம் எப்பயுமே சிரித்த முகமாக இருந்தார். இன்றைக்கு இவரோட என்னுடைய நேரங்கள் போகுது. 7 அதிசயங்களையும் பார்க்க போகிறோம். நிறைய விடயங்கள் இந்த ரீச்சாவில் இருக்குதான், போய் பார்த்துட்டு வர போகிறோம். ரைட்,
ரைட் 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 பாய் சொல்லிக்கொண்டு ஒழிக்கிறோம். தெய்வமாக அருள் பாலித்து வருகின்றனர். இவ்வாறான தனிச்சிறப்புமிக்க தெய்வமாக விளங்கும் வைரவ பெருமானுக்கு சுதுமலை அம்பதி ஈஞ்சடியில் ஆகம முறைப்படி அமைந்த திருக்கோவிலில் கட்டப்பட்டு வரும் பூசைகள், விழாக்கள், ஆராதனைகள் என்பவற்றோடு எம்பெருமானாம் அந்த ஞான வைரவரை காட்டுடை தெய்வமாக வெல்கம் 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 வாங்க. ஓகே வந்தாச்சு, ரீச்சாக்கு வந்தாச்சு. அடுத்த பஸ்ஸும் வந்துட்டுது. அண்ணா நிற்குது, முன்னால் தான் நிற்கிறோம். ரீச்சாக்கு முன்னால் நிற்கிறோம். ரைட், உங்களுக்கு வடிவாக காட்டுறேன் பாருங்க. 2 பஸ்ஸும் சேர்ந்தது. யாழ்ப்பாணம் இருந்து வந்து சேர்ந்துட்டோம். இதனால் ஏதோ ஏற்பாடுகளுக்கு கழிச்சு ஒன்று நிற்கணும் போல பார்ப்போம். மற்ற அந்த முக்கியமான ஆக்கள் 2 பேர் குடையை பிடிச்சோண்டு வாரினோம். மழையை பெய்ய குடையை பிடிச்சோண்டு வாரினோம். மற்றது இங்கே பாருங்க, வேலையை இறங்கிட்டாங்க. ஏதோ ரீச்சா மருத்துவ பாசறைகள்லாம் இருக்குது போல இங்கே. ஓகே இருக்கட்டும், பாப்பா என்ன செய்யணுவா. மனோனோட தலைமையிலான எல்லாமே நடந்து கொண்டு இருக்குது. உறவுகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ ரீச்சா இந்த என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். சரி, அவங்களுக்கு தெரியும், வடமாகாணத்தில் வந்து ரீச்சா என்ற ஒரு இடம் மிகவும் பிரபல்யமானது. என்னென்னு சொன்னால் இங்கே நிறைய விடயங்கள் சிறார்களுக்கு உரியதும் அதே மாதிரி பெரிய ஆக்களுக்கு உரியதும் நிறைய விடயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஒரு பார்க், சரியா, என்டர்டெயின்மெண்ட்டான நிறைய விடயங்கள் இருக்குது. அதில் தான் நாங்கள் பார்க்குறதுக்காக எங்களுடைய மாற்றுத்திறனாளி திறனுடைய பிள்ளைகளோடு வந்திருக்கிறோம். ரைட், எனக்கும் ஒரு அற்புதமான ஒரு இன்பமான அனுபவம். அப்போ நானும் சேர்ந்து இவங்களோட வைஃப் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறேன். ரைட், இங்கே இருக்கிற விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன்னு பாருங்க எப்படி இருக்குண்டு. எலுமான அளவு விடயங்களை வந்து கவர் பண்ணுறேன். ஓகே, சந்திப்போம், உள்ளுக்குள்ள போய் சந்திப்போம். ரைட், மழையும் பெய்து இங்கே பாருங்கள், எல்லாம் தண்ணி தான் நிற்குது. ஓகே, முன்னாள் இதான் வடிவான அழகான ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று கட்டிக்கிறாங்க பாருங்கள். மகிழ்ச்சியின் உச்சம். ரைட், எப்படியாவது ரீச்சா காட்டட்டான், இல்லாட்டில் நான் அழுது கொண்டு இருப்பேன்னு சொல்லி ஒரு ஆள் இறங்கிட்டா. நாங்கள் கொஞ்சம் ஆளை விட்டு தான் எடுக்க போகிறோம் உள்ளுக்குள்ளே, இல்லாட்டிக்கு நாங்கள் அழுவோம். வாங்க 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 போய் பார்ப்போம், வாங்க போய் பார்ப்போம், நாங்கள் போய் பார்ப்போம், அழப்போகிறோம்.
நாங்கள் ரீச்சா பார்த்துட்டு வரோம். அண்ணன் எங்களை கூட்டி கொண்டே காட்டுங்க, இல்லைன்னா நாங்கள் அழுவோம். உள்ளுக்குள்ள கொண்டு எங்களை காட்டிட்டு வாங்க. செல்லம் போவோம் சாப்பிட்டுட்டு போவோம் செல்லக்குட்டி. சரியா? எல்லாரும் போகத்தாம வந்தேன். அடாமுடி விடாத சண்டை. நான் இன்றைக்கு எப்படியாவது எந்த பண்ணியாச்சு மகிழ்ச்சியின் உச்சம். இங்க பார் இங்க என்ன பார் வீடியோ. இன்றைக்கு என்ன உள்ளுக்குள்ள விடாட்டில் நடக்கிறதே வேற என்னம்மா சண்டையோட வந்தது. ஐயோ இந்த மழையாக அந்த நட்பு மண்ணோடைய கபடியேல இந்த பின்னே சரி உள்ளுக்குள்ள வந்தாச்சு. மகிழ்ச்சியா சிரிக்கணும். என்ன சிரிக்கணும் மிக்க மகிழ்ச்சி சொல்லி சிரிக்கணும். ஆள் வந்து என்னென்றால் என்ன கெதியா இறக்கி ஆகணும் உள்ளுக்குள்ள. அதான் உள்ளுக்குள்ள ரீச் ஆகல. நான் கால் பதிக்காம பிஸ்கெட்டும் சாப்பிட மாட்டேன், பனசும் சாப்பிட மாட்டேன், டீயும் குடிக்க மாட்டேன். ஒரே அடம் பிடிச்சி நாங்கள் ஆளை இறக்கிட்டோம். ரைட். ஓகே, இதுதான் என்ட்ரன்ஸ். நாங்கள் போய் அங்கே ஆக்கள் எல்லாரையுமே கூட்டி கொண்டு வருவோம். நிறைய பேர் இதை கண்டிருப்பீங்கள். நான் நினைக்கிறேன் இது ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்கும் உங்களுக்கு. ரைட்டு. உங்களுக்கே தெரியும், விசேட தேவையுடைய பிள்ளைகள் சிறார்கள் வந்து அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்ற சொல்லி ஒருத்தருமே அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. அதே மாதிரி கணக்க ஸ்ட்ரகிள்ஸ், கணக்க என்னென்னு சொல்கிறது, சவால்களோட வந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இப்போ அவர்களை கூட்டிக்கணும் வந்து பெற்றோர்கள் சகிதம் இங்கே சந்தோஷப்படுறது மகிழ்ச்சி. இங்கே அண்ணா வந்திருக்கிறார். அண்ணா இன்றைக்கு காரில் இறங்கிட்டுது. அங்கேருந்து சரியான மழை. ரைட். ஓகே, நடக்கிற விஷயங்களை பார்ப்போம். அதுக்கு முதல்ல என்ன உள்ளுக்குள்ளே வந்து கொண்டு போயிடலாம். சாப்பாடுலாம் உள்ளுக்குள்ள கொண்டு நாங்கள் ஒன்றுமே செய்யலை. அப்போ நாங்கள் பஸ்ஸுக்குள்ளே வச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுத்து போட்டு உள்ளுக்குள்ளே போகலாம்னு யோசிச்சிருக்கிறோம். ஓகே, இன்னும் உபவாசம் இருக்க வைக்க போகிறாங்களா மனோண்ணா? என்ன மாதிரி மனுஷ கிடைக்கல, அதான் நானும் கேட்குறேன். சரி, என்ன கேரம் பனசு எடுத்து வச்சிருக்கிறேன் மட்டும் பார்ப்போங்க. சரி, எல்லாருக்கும் டீயும் தேத்தனையும் குடிக்கணும். டீயும் பனசும் தாரினும் எனக்கு தான் ஒரு ஆளை நம்பி தான் நான் போனேன். நினைக்கிறேன் பனசு எடுத்து வைக்க மாட்டேன். அது கருத தெரியாது. பார்ப்போம். ஒரு பேக்ல போடுங்க. ரைட். இப்போதான் சர்வீஸுக்கு பொறுப்பாக இருக்கிறா. இப்போ ஒரு ஆளை நம்பி நான் பனஸ் தருவான்னு பார்த்துட்டு போனான். கிடைக்குமோ தெரியாது பனஸ். பார்ப்போமே நடக்குதாங்க. அண்ணன் பால் தாரார் எங்களுக்கு. ஆஃபீஸ்லேயுமே கொடுத்தான். எனக்கு பனஸ் தான் தான் இல்லைன்னா இதுக்கு போனான். சரி, அவனை நம்பி தான் விட்டுட்டு போனான் அங்கே. பால் பசுப்பாலும் பண்ணம் கொடுக்குறாங்க. சாப்பிட்டு போட்டு உள்ள கூட எனர்ஜியோட போகும். சாப்பிட்டு வீடியோ பிடிக்கட்டான். ஓகே, இந்த பார்த்தீங்களா அக்கா ஒன்று வந்துட்டா பண்ண. தேங்க்யூ. எனக்கு பன் கிடைச்சிட்டுது. இனிமேல் பாலை குடிக்கலாம் போல நம்பி போன நான் தருவானால் தரையில் எனக்கு எடுத்து ஒரு நாள் தந்துருக்குது. பரவாயில்லை. ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. என்ன பண்ணு பாப்போம். டைமிங் முக்கியம்.
இந்த கையில் வீடியோ எடுக்கிறதுல ஒன்றும் செய்யலாது. வெளியில போனாதான் வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க. மற்ற பஸ்ஸுக்கு பார்ப்போம், என்ன நடக்குது வந்து பார்ப்போம். அங்கே போனால் கிடைக்குமா? அங்கே இங்கே முடிச்சுட்டேன் நான். ஓகே, அவன் அடுத்த பஸ்ஸுக்கு போகிறேன். மனோண்ணாண்ட கெப்புக்கு தான் காசு வாரன். முக்கியம் எடுத்து போட்டு விடுங்க. டேய் செல்லுமணி, என்ன செய்யறேன்னு தெரியல. இங்க வந்தாலும் பருதா, அங்க வந்தாலும் பருதா. இங்க வந்து அம்மாண்ட தலைமையிலான எல்லாம் நடந்து கொண்டிருக்கு போல. குடிச்சுட்டேன். எங்க எங்காலையும் வந்து காலம் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிட்டு போடாக்குது. இங்க டிரைவர் அங்கே கொடுத்தனீங்களா எல்லாரும்? சரியா நம்பர் இதுதான் நினைச்சுங்க சார். நம்பர் எந்த ரெஸ்டாரண்ட் நான் சொல்லுவா அந்த இதுக்கு வாங்க சாப்பாட்டுக்கு. சரியா 1 மணிக்கு நிக்கணுமா? சரி, இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்தாச்சு. இறங்க போறாங்க போல. சரியா பாட்டு முடிங்க. அப்படியே சாப்பிட்டு பாப்பீங்களா? திருப்பி போய் பார்த்துட்டு அந்தந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு பஸ் வந்து ஏத்துமா? டஸ்ட்பின் வச்சிருக்கா? கொண்டு வா டஸ்ட்பின். ஓகே, 2 இடத்துலையும் சாப்பாடும் கொடுத்து எல்லாம் கொடுத்தாச்சு. நீங்க ரங்க வேற மட்டும்தான் இருக்குது. என்ன வரைக்கும் கூட கொண்டு வரல. நான் நனைஞ்சு பார்க்க போறேன். நனைஞ்சு பார்க்க போறேன். இதோட எத்தனை நேரம் மாறீங்க? நீங்க எத்தனை நேரம் மாறீங்க? 3 பேரம் வந்துருக்காங்க. ஸோ அழகான என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது. எல்லாரும் இறங்க விட்டு வடிவா எடுப்போம். இறங்குறாங்க விட மழைக்கு என்னக்கா பார்க்க போயிருக்கா? சில ஆக்கள் கூட கொண்டு வந்துருக்கீங்கன்னா பரவாயில்லை, நல்லா இருக்குது. நாங்கள் மற்ற ஆக்கள்லாம் என்ன செய்ய போயினோம் தெரியல, பார்ப்போம். அக்காக்கள் அக்கா மாதிரிலாம் இறங்கி வாரினோம். கூட இருக்கிற ஆக்களுக்கு ஓகே, மற்ற ஆக்கள்லாம் பாவம் நினைஞ்சாங்கன்னா அப்புறம் வருத்தங்கள் வந்தாலும் கிடைக்கும். என்னோட ஒரு பரிதாபமான ஒரு ஜீவன் ஒன்று வந்து இங்க மாட்டிட்டு கூட பிடிக்கிறதுக்கு கனகாலத்துக்கு பிறவார். நான் நினைக்கிறேன் 2-3 வருஷத்துக்கு பிறவாரன் நிறைய மாற்றங்கள் ரீச்சால் நடந்திருக்குண்டு வீடியோஸில் பார்க்குறோம் நாங்கள். ஏன்னா தோட்டங்கள் செய்திக்கணும். உள்ளுக்குள்ள மாதுளை இருக்குது, மற்றது மாமரம் நிற்குது. சின்ன சின்ன பயிர்கள் நிறைய பயிரிட்டு இருக்காங்க.
பார்த்தீங்களா முன்னாலே போட்டுக்கிறாங்க வெளி உணவுகள் வந்து அனுமதிக்கப்பட மாட்டாது. பார்த்தீங்களா வெளியிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட இல்லாது, வெளியிலேருந்து ஆக்களை கூட்டி கொண்டு வரலாம். சரியா, சாப்பாட்டுக்கு மட்டும் தடை. இன்றைக்கு எங்கள்ட தரமிலாக்கா ஜலதோஷத்தோட வீட்டை போகிறாவது தெரியாது. பார்ப்போமே நடக்க போதுண்டு இங்கே பஸ் பார்ப்போம் வருது. ரைட், முதலாவது பஸ் வருது பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கு அந்த பஸ். பின்னால் அடுத்த பஸ்ஸும் ரெடி ஆகிடுது வாரத்துக்குள்ள. பாருங்க எல்லாட்ட முகத்துலேயும் இப்படி ஒரு புன்னகை தெரியுது. ஓகே, அடுத்த பஸ் ரைட். அடுத்த ரெண்டாவது பஸ் லைட்லாம் போட்டு கொண்டு வராங்களா கலக்கலாம். ஓகே, இனி அங்கே இறங்கி வேணாம் போய் அங்கே போய் எடுப்போம் வீடியோ. பாருங்க பிள்ளைகளை எப்படி என்ன மகிழ்ச்சியின் உச்சம். ரீச்சா 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 ரீச்சா. ரைட், ரீச்சாவில் நிறைய விஷயங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போட்டுக்கிறாங்க. நாங்களும் இறங்கிட்டோம். இனி போகிறதுக்கான வேலை. நீங்கள் முன்னால் அழகான ஒரு பாருங்க எப்படி இருக்கணும் ட்ராகன். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஓகே, இங்கே என்ட்ரன்ஸ். ஓகே, எல்லோரும் இறங்குறாங்க உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு. செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க உள்ளுக்குள்ளே. அங்காடி இருக்குது, மோல் இருக்குது. இப்படி இதெல்லாம் போகிறோம் பாரம். அதுக்கு முதல் செக்கிங்லாம் இருக்குது, முடிச்சு போட்டு செக்கிங் எல்லாம் முடிஞ்சிட்டுது. நாங்கள் உள்ளுக்குள்ளே போக போகிறோம். மற்ற பஸ்காரர் வந்து கொண்டிருக்கிறோம். ரைட், நான் முன்னால் போய் எடுக்கிறேன். ஒருக்கா போகிறோம் உள்ளுக்குள்ள. இதெல்லாம் உள்ளுக்குள்ள என்ட்ரு ஆகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்குது. போகிறதுக்கு வேணுமென்றால் நீங்கள் ஹையாக பண்ணலாம். நல்ல வாகனங்கள் நிற்குது. மேலே பாருங்க நிறைய நிற்குது. நான் நினைக்கிறேன் எல்லாம் வெட்டியிலான ஓடும் போடாக்குது. பாருங்க பார்த்தீங்களா, சூப்பர் 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 சூப்பர். அப்படியே பாருங்க வந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ரீச்சாவுக்கு வந்துட்டோம் உள்ளுக்குள்ள. முன்னாலேயே பாருங்க உறவுகள் எப்படி ஒரு அழகான ஒரு அற்புதமான படைப்புகள் எங்களை வரவேற்கின்றன. அழகான ஒரு யானையின் அமைப்பொன்றை உருவாக்கியிருக்கிறார்கள். லைட்டாக மழை பெய்யுது, ஒன்றும் செய்ய இயலாது. நாங்கள் பிளான் பண்ண ட்ரிப் மகிழ்ச்சியின் உச்சம். இங்கே இருக்கிற விஷயங்களை வந்து நான் நினைக்கிறேன் இந்த மரம் போன்ற அமைப்பில் வந்து
வடிவமைத்து காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். ரைட், இவ்வளோ விஷயங்களும் இதுக்குள்ள இருக்குது. மழை தான் பெய்யுது, என்ன செய்ய போகிறாங்களோ என்ன பாவம். இங்கே பாருங்க, ஒரு சைக்கிள் ஓடிக்கொண்டு நிற்கிறார். ஆள் இது. பின்னாலே நிறைய பேர் இருக்கு. நம்ம இங்கே எப்படி விளையாட்டு? இந்த பார்த்தீங்களா? அதான் சொன்ன நிறைய விஷயங்கள் செய்திருக்காங்க. இங்கே பாருங்க, இப்படி சைக்கிள் ஓடினா சூப்பர் அந்த மாதிரி இருக்கு. அப்படியே அதுக்கு டைம் ஒரு ஃபோட்டோ எடுப்போம் ரீச்சாவோட சேர்த்து. நான் சொன்ன மாதிரி மழை தான், மழைக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல. அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் பிளான் பண்ண ட்ரிப் அப்போ லைட்டாக தான் பெய்யுது மழை. நீங்களுமே ஏறி அதை சைக்கிள் ஓடக்கூடாது, அடுத்த ஆளா ஏறி இந்த ஓடுங்க. ரைட், எனக்கு என்னென்றால் முக்கியமான விஷயங்களை நான் நினைத்தான் காட்சிப்படுத்த போகிறேன். ஏன் நாங்கள் இங்கே வந்த நாங்கள் சொன்னால் இதுதான் காரணம், இவர்களுக்கான மகிழ்ச்சி. சரி, இதுக்காகத்தான் நாங்கள் வந்த நாங்கள் பாருங்க. இவர்களெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து காட்டணுமன்றதான் எங்களுடைய விருப்பம். அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாமே பாருங்கள். பிள்ளைகளோடு சேர்ந்து தாய் தகப்பனும் வந்திருக்கணும், அதை கொண்டு காட்டி அவர்களை மகிழ்விப்பதற்காக. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நாங்கள் எல்லாமே சேர்த்து ஒரு 150 பேருக்கு மேலே நாங்கள் வந்தோம். நாங்கள் இன்றைக்கி இதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு இந்த ரீச்சாவில் இருக்கிற விஷயங்களை இந்த அப்பா காட்டி கொண்டு போகிறார் பிள்ளைக்கு. இங்கே பாருங்க, அங்கால தாயார். அழகிய மிகவும் அற்புதமான மகிழ்ச்சியான தருணம் இது. மனம்னா என்ன, மனம்னா போகிற இடங்கள்லாம் பரவாயில்லை. நான் தான் மலைக்குள்ள நினைய போகிறேன். ஹாய் ஹாய். ரைட், வந்து கொண்டு வைக்கிறாங்க பாருங்க. மழை பெய்யுது, என்ன நனைஞ்சா கூட தான் அவனுக்காகும். ரைட், ஓகே. கிட்டத்தட்ட நாங்கள் பிடிக்கிறேன். நான் விடவே மாட்டேன், நான் பிடிச்சி கொண்டே இருக்கிறேன். கண்டிப்பாக எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணுவேன். பாருங்கள், 2 பார்க்குறாங்க, பார்த்தீங்களா, ரசிக்கிறாங்க. அதில் பாருங்க, உறவுகளே பாருங்கள். ரைட், தேங்க்யூ ஃபார் யுவர் பாஸ்கரனாக தான் நன்றி சொல்லணும். விதமான ஒரு விடயத்தை இங்கே உருவாக்கி எங்களுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறதுக்கு. அதனால் எல்லோரும் பயனடைந்து கொண்டிருக்கிறோம். ரைட், இதை காட்டும், கை காட்டி கொண்டு போயிடும். ரைட், பார்த்து கொண்டு போவோம் என்ன நடக்குதுண்டு. மலைக்குள்ள நனையாம காவணும். ரைட், பாருங்கோ அப்படி இருக்குண்டு. அப்போதை பார்த்த விஷயந்தான். நீங்கள் பாருங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிச்சோன்றிருக்கிறேன் பிள்ளைகள்.
ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இங்கே பாருங்க, மீன் பார்த்தீங்களா? மீன்களை பாருங்க அப்படின்னு. இதுக்குள்ளே ஒரு வித்தியாசமான நிறைய மீன்கள் நிற்குது. அதுக்குள்ளே ஃபுல்லாக ஒரு ஆரஞ்சு கலர் மீன்கள். நீ பாருங்க மீன் மீன் என்ன ஓம் யார் நான் மாற நிறைய பேர் அந்த என்னது சொல்ற மனங்கவர்ந்த விடயமா இந்த மீன் தொட்டி அமைஞ்சிருக்கு பாருங்க. அழகான மீன்கள் நல்லா மேலாக இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா வடிவா தெரியும். இங்கே இந்த இருக்கு இங்கே பாருங்க எப்படியாண்டு ஹோல் ஃபிஷ் பார்த்தீங்களா? அற்புதம், அருமை, ஆச்சரியம். பாருங்க எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியை அப்படி அனுபவிக்கிறாங்க. கொடுத்து வச்சுக்கொள்ளணும். இதுக்கெல்லாம் விதமான ஏற்பாடுகளை செய்த அந்த திரும்ப நன்றி சொல்லணும். இதுக்கான ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அவங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் பாருங்க, நேராக வந்துங்க பாருங்க, காட்டுறேன். முன்னாலேயே ஆரம்பத்திலேயே நிறைய விடயங்களை நின்று பார்த்து கொண்டே வராங்க, ரசித்து கொண்டே வராங்க. அதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதை விட எனக்கும் ஒரு மகிழ்ச்சி, இவர்களோட இந்த விஷயங்களை ரசிக்கிறது, இதெல்லாம் அவங்களை காட்டுறது மிகவும் சந்தோஷமான விஷயம். நல்லா இருக்கு. தண்ணி வருது வாரம் காட்டுறேன் வாயால். பார்த்தீங்களா? ரைட், நான் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போகலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல் அந்த காட்சியை பதிவு செய்து கொண்டு வரேன். ரைட், அதாவது ரெண்டு பேரும் கப்பிள்ஸாக வந்திருக்கணும். இங்கேயும் பிள்ளைகள் நிற்கிறாங்க. இங்கே அக்கா குமுதா அக்கா அவங்க நிற்குது. மழை வந்துட்டு ஒன்றும் செய்யலை. அது ரைட், போய் பார்ப்போம் என்னண்டு. இதில் இன்னமொரு நன்றி ஒரு அளவுக்கு சொல்லணும் என்னென்னு சொன்னால், உதயனண்ணா பண்ணி தந்த ஃபோனில் நிறைய விடயங்களை பதிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ஏனென்றால் அண்ணாண்ட ஃபோனால் தான் நிறைய விடயங்கள் எடுத்து, ஏனென்றால் 512 GB ஸ்டோரேஜோடு எனக்கு அனுப்பி விட்டுருந்தவர். அப்போ இதுகளெல்லாம் பதிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ரைட், அடுத்த விஷயத்துக்கு உள்ளுக்குள்ளே வந்திருக்கிறோம். பார்ப்போம் என்ன நடக்குது. இதுக்குள்ள நான் நினைக்கிறேன் கேமிங் ஏரியா. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃபீஸ் இருக்குது. ரைட், ரீச் அண்ட் ஆஃபீஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கால விளையாட்டுக்குரிய இடங்கள் இருக்குது.
அதுங்களா குருவி இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. குருவி பார்த்தீங்கன்னா கத்தும். பார்த்தீங்களா குருவி வந்து சத்தம் போடுது. பச்சை குருவி, மற்றது மஞ்சள் குருவி எல்லாம் நிற்குது. வெள்ளை கலர்ல நினைக்கிறீங்க. ஒரு அழகான மிகவும் அழகான அற்புதமான ஒரு பறவை அப்படிங்க. எனக்கு இதை பார்க்க அந்த ஒரு பாட்டு ஞாபகம் வருது. இதான் பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ்னு சொல்லுவார்கள். சிறிய காதல் பறவைகள் என்று அழைக்கப்படுகின்ற பறவைகள். ரைட். அதே மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது இதுக்குள்ள. எனக்கு தெரியல என்னென்ன பேருண்டு. இந்த ஆழம் அந்த பறவை முறை மாதிரியே இருக்குது. வேண்டாம், அதுவும் ஒயிட் கலர், ஆழம் ஒயிட் கலர் பாருங்க. அப்படி இருக்குது. ஓகே, அடுத்து பார்ப்போம். அதில் ஒரு அழகான ட்ரெயின் ஒன்று இருக்குது. எனக்கு இதெல்லாம் ஏறுறதுக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் அதை ஏற்றி கொண்டு போக மாட்டாங்க போடாது. பார்ப்போம். அடுத்தது இதுக்குள்ள ஒரு ஆரம்பத்தில் ஒரு உடுப்பு கடையும் இருக்குது. இதுக்குள்ள போனால் ட்ரெயின் கோட் பண்ணலாம் போல இருக்குது. விசேட விலைக்கழிவு எல்லாம் போட்டு வைக்கணும். ரைட். அடுத்து என்னென்னு சொன்னால், முக்கியமாக வந்து ரீசாக்கு வந்து எல்லாரும் ஆசைப்படுற விஷயம் இந்த பாலத்தில் வரணும் உண்டு. இந்த பாலத்தையும் போய் பார்ப்போம். சின்ன கேண்டீனும் இருக்குது இங்கே. ஓகே, நான் ஒரு விஷயமாக காட்டி கொண்டு வரேன். அது இங்கால பக்கமும் மணலை உணவகம் என்ற ஒரு உணவகம் இருக்குது. இங்கே பாருங்க, ரெண்டு பக்கமும் உங்களுக்கு காட்டிக்கொண்டே வரேன். இங்கே பார்த்து ஒரு வாட்டர் பார்க். இதில் டைவிங் நான் நினைக்கிறேன், போட் ரைட் செய்யலாம்னு நினைக்கிறேன். அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இதான் அந்த தொங்கு பாலம். சரி, அதுலேயும் பிள்ளைகள் ஏறி விளையாடுறேன். நம்பிங்க நானும் அப்படி ஏறி கொண்டு வரேன் பாருங்க. இப்போ இங்கேயும் ஒரு பெரிய ஒரு மருதம் ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்குது, ரெஸ்டாரண்ட். அப்படியே ஏறி இறங்குவோம். இதில் செங்கலி பாலம், தொங்கு பாலத்திலிருந்து அங்கால இருக்கிற ஒரு இலங்கை மாரி ஒன்று செய்து வச்சிருக்கணும். அதை பார்த்தா அழகாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஹலோ, எங்கே போகிறீங்க? ஹலோ, எங்கே போகிறீங்க? இப்போ வாடுவோம். ஆட பயப்படுதல். டான்ஸ் ஆடுது என்ன? ஆடுங்க. ரைட். இங்கே பாருங்கள், ஒரு அழகான விளையாட்டுகள்லாம் நடந்துருக்கீங்க. ஒரு பனைமரம் அதெல்லாம் ஃபிட் பண்ணி தான் இந்த அமைப்பை உருவாக்கியிருக்கிறார்கள். இதுலேயும் இருக்கலாம் போல் இருக்கீங்க. பனைமரங்களை வெட்டாமல் இப்படி வடையாக சேர்க்கிறாங்களே என்ன, லைட்டெல்லாம் போட்டு இதில் வந்து இருக்கலாம். இங்கே பெஞ்சஸ் எல்லாம் இருக்குது. ரைட், மேலே இருந்து எடுப்போம் வீடியோ. எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா? நல்லா இருக்குது. எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியாக வந்து இந்த நேரத்தை கடந்து கொண்டிருக்கிறார்கள். ரைட், அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்த அனைவருக்கும் நன்றிகள். அதால் இறங்கத்தோட உங்களுக்கு சேஃப்டி.
ரைட், நான் என்ன விஷயம் பண்ணால் அந்த இலங்கைன்னு சொல்லி சொன்னானல்ல, இது வந்து இதுதான். நீங்கள் பாருங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் செய்யலாம். இங்கே அதில் இருந்து போட்டிங் செய்யலாம். இது ஒரு நீர் விளையாட்டுக்களை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டது. இங்கே பாருங்கள், இது இலங்கையை எப்படி வடிவச்சிருக்காங்க. நடுவில் ஒரு பனைமரம் நிற்கிது பார்த்தீங்களா, எப்படி இருக்காங்க. ஒரு அழகான பெண் பனை ஒன்று இருக்குது. ஓகே, இலங்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகிய ஒரு திருநாடு எங்களுடைய இலங்கை. எல்லாமே பச்சை பசலேண்டு செதுக்கி நல்ல ஆறுகள் இதுகள் ஓடுற மாதிரி எல்லாம் வடிவமைச்சிருக்கிறார்கள். ரைட், நீரோடைகள் ஆறுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரி அழகாக செய்திருக்கிறேன். நல்லா இருக்குது. ரைட், எங்களுடைய குழந்தைகள் வந்திருக்கிறோம். கீழே போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தொங்கியெல்லாம் விளையாடினோங்கிற பிள்ளைகள் பார்த்தீங்களா, தொங்கி விளையாடுறதுக்கெல்லாம் வழியாக கட்டி விட்டுக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அண்ணா சிரிச்சு கொண்டே வராரு. இதெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டு நான் முதல் வரைக்கும் எல்லாம் என்னென்னு சொல்கிறது நோமலாக இருந்தது. இப்போ எல்லாமே அழகாக வடிவாக செய்திருக்கணும். இங்கே நான் நினைக்கிறேன் இதில் போட்டெலாம் விளையாட போகிறாங்க போல. இந்த விளையாடுறாங்க இங்கே எப்படி விளையாட்டு, அதை போய் பார்ப்போம் கிட்ட போய். எங்கே போறீங்க நம்மகிட்ட கேட்போம் போய் கிட்ட. அண்ணா எங்கே என்ன போகிறீங்க? இந்தியாவுக்கு போகிறாங்களா? இங்கே பாருங்க. ஓ ஓ ஓடு அங்கால பக்கம் ஓடு, அங்கால பக்கம் தட்டு. இங்கே தட்டுங்க. ரைட் ரைட், அப்படி தட்டு அப்படி. ஓடு 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 ஓடு. இது ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். இங்கே பாருங்க, இவங்கள்ட்ட எல்லாரையும் வந்து நாங்கள் கூட்டிக் கொண்டு போய் இந்தியாவில் விடப்போம். நாங்கள் இலங்கையின் வடபகுதி இந்த மேல் பக்கத்தில் நிற்கிறோமா. ரைட், அதை சித்தரிக்கிற வகையில் நிறைய இடங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்துட்டீங்களா? இந்தியாவுக்கு வந்துட்டீங்களா? என்ன நேரம் இருக்கா? ரைட், இங்கே பாருங்கள், வடக்கு மாகாணம். இது யாழ்ப்பாணத்தை குறிக்குது. அங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி, அங்கால வவுனியா, மன்னார், இந்த இதெல்லாம் அதுக்குலாம் பெற போகுது. மன்னாரெல்லாம் போகிறீங்க என்ன இந்தியாவுக்கு? நீங்கள் போகிறீங்க இந்தியா? ஏன் இதில் சேர்த்து நீ கொண்டு வருவாங்க இந்தியாவுக்கு போங்க. விழுந்துருவீங்க அங்கே இருந்துடும். பார்த்தீங்களா உறவுகளே? எனக்கு புல்லரிக்குது. என்னென்னு சொல்கிறது, கண்களில் கண்ணீர் வரும் போல் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்க்க எனக்கு அளவு கூட அந்த மகிழ்ச்சி. ரைட், விதமான ஒரு அழகான இடங்களை உருவாக்கி அதை வடிவமைத்த திரும்ப நன்றி சொல்லணும் பாஸ்கரன் அண்ணா. சரியான எஃபோர்ட் போட்டுக்கிறார். ஐபிசி பாஸ்கரன் அண்ணாக்கு மரமார்ந்த நன்றிகள். ரைட், ஒரு அழகான பேரில் ஒரு மோட்டர் சைக்கிள் நிற்கிறது காட்டுறேன். என்ன பேர் பார்த்தீங்களா? கரிகாலன். ஓகே, அடுத்தது இங்கே பாருங்க, இதில் நிறைய ஃபார்மிங்ஸ் ஐட்டங்கள் இருக்கும். ரீச்சாக நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னாசி தோட்டம் நல்லா செய்திருக்கிறாங்க.
அன்னாசியும் காய்ச்சி இருக்குது இங்கே பாருங்க. ஓகே, அன்னாசி தோட்டத்தில் அன்னாசி காய்ச்சி இருக்குது. இங்கே பாருங்க உறவுகளே, எவ்வளோ ஒரு அற்புதமாக அழகாக ரசித்து என்னுடைய பிள்ளைகள் சிறார்கள் விளையாடுகிறார்கள். உங்களுக்கு தெரியும் நான் நிற்கிற இடம் எங்கே என்றால் ரீச்சா. ரீச்சாவில் வந்து இந்த நீர் விளையாட்டுக்கள் அதுகளோட சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல நிற்கிறேன். நாங்கள் கூட்டிக்கொண்டு வந்த சிறார்கள் மிகவும் மகிழ்ச்சியாக அதை ரசிக்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள். அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, ஒரு ஆளை மழை கண்டும் பார்க்காம ஆள் ஓடிங் செய்கிறார். வணக்கம் உறவுகளே, நான் சின்ன, எப்படி இருக்கிறீங்க? நான் ரீச்சாக்கு வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறேன். நிறைய மாற்றங்கள், நிறைய விடயங்களை வந்து உள்ளடக்கியதாக இந்த ரீச்சா தோற்றம் பெற்றிருக்குது. அழகாக இருக்குது. அதை என்னுடைய கண்களால் காணக்கூடிய மாதிரி இருக்குது. நன்றி. இது ஒரு ஐபிசி பாஸ்கரன் அண்ணாக்கு நன்றி சொல்கிற ஒரு வீடியோவாக தான் இருக்கும். நன்றி அண்ணா, இவ்விதமான ஒரு கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கி நடத்தி கொண்டு வாரீங்கள். என்ன சொல்கிறேன்னு தெரியல. நிறைய விடயங்களை வந்து இங்கே கட்டமைத்து இருக்கிறீங்கள். சரியான ஹார்ட் ஒர்க் பண்ணி உருவாக்கி இருக்கிறீங்கள். அதனால் நிறைய பேர் பயனடைகிறார்கள். நீங்கள் இல்லாத காலத்திலும் உங்களோட பேர் சொல்லக்கூடிய மாதிரி நிறைய விடயங்களை நீங்கள் இங்கே அமைச்சிட்டு போயிருக்கிறீங்கள். ஆல் த பெஸ்ட். சரியா, விதமான ஒரு நடவடிக்கைகளை வந்து அனைவரும் முன்னெடுக்கணும். இவ்விதமான ஒரு செயற்பாடை செய்யணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை மனசில் வரணுமன்றதை நீங்கள் விதைச்சிட்டு போகிறீங்கள். நன்றி. நான் நிறைய கனகாலத்து பிறகு வந்து நான் என்ஜாய் பண்ணான். சுற்றி பார்த்த இடங்கள் எல்லாம் வந்து மிகவும் அழகாக இருக்குது. நிறைய ஃபார்மிங் ஐட்டங்கள் நிறைய செய்திருக்கிறீங்கள். வடமாகாணத்தில் உற்பத்தி செய்ய முடியாத விடயங்கள் இல்லை என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறீர்கள். பின்னாலே அன்னாசி தோட்டம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தென்னம்பிள்ளையிலேருந்து மாதுளை மரத்துலேருந்து மற்றது என்னது மாமரம் அப்படி வரைக்கில் சின்ன சின்ன பயிர் செய்கள்லாம் செய்திருக்கிறீங்களே. என்னது கருவா, அடுத்தது நெய் மிளகாய், அப்படி நிறைய 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 வெரைட்டி. பெஸ்ட் ஆஃப் லக்கன்னா தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய பணிகள் தொடரணும், நிறைய விடயங்களை செய்யணும் என்று சொல்லிக்கொண்டு, மற்றது ஒரு அழகான விடயத்தை கண்டு நான் அதோட தான் உங்களுக்கும் ஒரு தங்கிங் வீடியோ போடணும் வந்து இருந்தால். இந்த மோட்டர் சைக்கிளுக்கு பின்னால் ஒரு இங்கே பாருங்க, அந்த பேர் கரிகாலன் என்று சொல்லி ஒரு அழகான பேரை போட்டு நம்பர் பிளேட் பதிலாக போட்டுருக்குறாங்க. இதுக்கு நான் நம்பர் பிளேட் வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வாழ்த்துக்களண்ணா. தொடர்ந்து இந்த பணிகள் தொடரட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. இங்கே பாருங்க உறவுகளை, இங்கே பாருங்க. இதுக்கு பேர் தான் என்னது? அன்னாசி. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு அன்னாசி தோட்டம். ஓகே, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மோட்டர் சைக்கிள் இங்கே பாருங்க, அழகான ஒரு பேர் ஒன்று இருக்குது, ஹரிகாலன். ஓகே, என்ன விடயம் என்ற சம்பந்தமாக பார்ப்போம். வணக்கம் உறவுகளே, நான் சின்ன ஒரு அன்னாசி தோட்டத்தில் நினைக்கிறேன். ரீச்சாவில் இருக்கிற ஒரு அன்னாசி தோட்டம். நான் அங்கால வேறு இடங்களில் கண்டிருக்கிறேன். ஆனால் இங்கேயும் ஒரு பாரிய அளவில் செய்திருக்கிறாங்க. ரைட், நான் வேறு மாகாணங்களில் கண்டிருக்கிறேன். வட மாகாணத்தில் ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேலில் வந்து அன்னாசி தோட்டம் சொன்னால் நான் இங்கே தான் பார்க்குறேன். ரீச்சாவில் சூப்பராக இருக்குது. உங்களை காட்டுறேன்னு பாருங்க. இது மட்டும் இல்லை, இங்காலையும் இருக்குதுங்க, இங்கால சைட்லேயும் இருக்குது. ரைட், உங்களுக்கு காட்டலாம் பாருங்க. அது இப்போ காய்க்கிற அளவுக்கு வளர்ந்துட்டுது. இங்கே பாருங்க, இதிலிருந்து அப்படியே தூரமாக அப்படியே வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இங்காலையும் இருக்குது. காய்க்க ஆரம்பித்து விட்டேன்னா இந்த காய்களும் வந்துட்டு இங்கே பாருங்கள், பிஞ்சுகள் எல்லாம் வந்துட்டு மிகவும் நேர்த்தியாக மிகவும் பிரயத்தனப்பட்டு மூடாக்கெல்லாம் போட்டு நிறைய விடயங்களை வந்து உள்ளடக்கி இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அங்காலையும் வந்து இருக்குது, இங்காலையும் பெரிய பெரிய மரங்கள் நிற்குது. காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. ரைட், இதை பந்து தொட்டு பார்த்து ரசித்து போகிறதுக்கு கொடுத்து வச்சுக்கொள்ளணுமே. இங்கே பாருங்க, பார்த்தீங்களா? இங்கே பாருங்க,
அண்ணா அடுத்தடுத்து காட்டுவார் பாஸ்கர் அண்ணா வீடியோஸில். அதை நானும் வந்து எடுக்கிறது சந்தோஷம். நிறைய பேருக்கு அவருடைய இந்த செயற்பாடுகள் வந்து மோட்டிவேஷனாக இருக்குது. ரைட். கணக்கு இளைஞர் யுவதிகள் யோசிக்க தொடங்கியிருக்கிறார்கள். சும்மா தேவையில்லாமல் கால நேரங்களை அநியாயமாக்காமல் தங்களுடைய நிலங்களிலேயே பயிரிடல் வேலைகளை செய்கிறதுக்கு தொடங்கியிருக்கிறார்கள். அதுக்கு விதமான நடவடிக்கைகள் அண்ணாண்ட செயற்பாடுகள் உறுதுணையாக இருக்கின்றன. பாருங்கள், அன்னாசி தோட்டத்தோடு நிறைய 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 நிற்குது. ரைட். லட்சக்கணக்கான மரங்களை வச்சுருக்கிறார். ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை இது. இங்கே பாருங்க, அதுக்கான பைப் லைனிங் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விளையாட்டுகள் சும்மா சாதாரணமான விஷயம் இல்லை. இதை பராமரிக்கிறண்டாலே பெரிய விஷயம். ரிஸ்க் எடுத்து அண்ணாக்கான விஷயங்களை செய்திருக்கிறார். ரீச்சாவில் இருக்கிற அன்னாசி தோட்டத்தை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ரைட். இப்படி பாருங்கள், பெரிய லார்ஜ் ஸ்கேலில் செய்கிறோம். இந்த கரப்பாக செய்கிறது கீழே எல்லாமே அன்னாசி தான் இருக்குது. ஓ என்னது தென்னம்பிள்ளைகளுக்கு கீழே ஒரு ஊடு பயிர் மாதிரி இதை செய்திருக்கணும். இந்த நேரத்தில் தென்னம்பிள்ளையிலேருந்து அறுவடைகளும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஓ, அக்கா பார்க்க வர அன்னாசியை பார்த்து ரசிக்கிறதுக்கு அக்கா வந்து அக்கா பார்த்து ரசிங்க பாருங்க. இதுதான் அன்னாசி. நீங்கள் சாப்பிட்ற பைனாப்பிள் தோட்டம் வந்து இப்படி தான் இருக்கும். அக்கா எப்படி இருக்கு இந்த தோட்டம்? நல்லா இருக்கு. இதான் அந்த அன்னாசி மரம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க வேற விளையாட்டை. அந்த போர்ல போ. இதுல வா. டேய் கவினாஸ் நான் இந்த காட்டுல ஏத்தி விட வேண்டும். என்னடா ஏத்தி விடுடா. வா. இங்க வா. அட என்னடா ஏத்தி விடுடா. நான் ரெண்டு பேரும் வா. அவரே அங்கலக்கு வா. டேய். கம். அரே போ. வாரியா. அங்கல போங்க. ஹலோ, எங்கே போகிறீங்க? இந்தியாக்கா? ஹலோ எங்கே போகிறீங்க? போட்டில் ஆஸ்திரேலியா போகிறீங்களா? ரைட். அடுத்த டீம் நான் நினைக்கிறேன் இவங்க ஆஸ்திரேலியா போக போகிறாங்க போல இருக்குது. கள்ள தோணியில் பார்ப்போம். ஓகே, இந்த நீர் விளையாட்டுகளை முடிச்சுக்கொண்டு அங்கால பக்கம் போவோம். அங்கால நிறைய விஷயங்கள் இருக்குது, போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் போகிற வழியிலேயே ரைட், இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருக்கிறேன். அதிலேருந்து தொடருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா குரங்குகள் ஒரு மிருகக்காட்சி சாலையை உருவாக்கி வச்சிருக்கிறார்கள். அழகான பறவைகள், வித்தியாசமான பறவைகள் இதெல்லாம் நீங்கள் கண்டிருப்பீங்களோ தெரியாது வாழ்க்கையில். இதெல்லாம் வந்து பார்க்கணுமெண்டா ரசிக்கணுமெண்டா ரீச் ஆக்குவாங்க. பாருங்கள், அழகான பறவைகளெல்லாம் நிற்குது. அதுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சுருக்கிறவங்க சகுந்தலம். ஓகே, நீங்கள் இலங்கையில் ஷூ பார்த்துருப்பீங்கள், இங்கே தெகிவலை. ரைட், அதையும் மிஞ்சுற அளவுக்கு இங்கே செய்திருக்கார்கள். இந்த பறவையை வந்து உள்ளுக்குள்ளே பார்க்கலாம். இங்கே இதெல்லாம் வெளிநாட்டு பறவைகள், பார்ப்பதற்கு அரிய வகை பறவைகள். இங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே. நானும் உண்டை தான் ஃபர்ஸ்ட் டைம் நேரடியாக பார்க்குறேன். இதை சும்மா வச்சிருக்கலாம். இங்கே பாருங்கள், இதுக்கு பராமரிக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது.
ரைட். பெரிய கூடுகள் அமைச்சு இதை பராமரிக்கிறார்கள். அங்கால கிளிகள் இருக்குது, நிறைய கிளிகள் நிற்குது. உங்களோட பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறவங்க. ரைட். அழகான ஒரு இருக்கை. அப்படியே பாருங்க, இங்கே பாருங்க. மண்புழு உரமும் விற்கிறாங்க இங்கே. மண்புழு உரம், வெரணி கம்போஸ்ட், மண்புழு உரம். ரைட். இது ஒரு ஷோட்டாக நான் எடுத்து போடுறேன், அதையும் பார்த்து ரசிகங்கள் வாரம். மகிழ்ச்சியின் உச்சம் ரீச்சா. என்னென்ன வாப்பம் இதுக்குள்ள. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உறவுகளே, மண்புழு 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 மண்புழு. ரைட். இந்த மண்புழுக்கள்லாம் இந்த மண்புழு உரத்தை வந்து உருவாக்குகின்றன. ஒரு ஆசைப்படுறாரு இந்த மண்புழு என்ன மாதிரி இருக்குமான்னு சொல்லி. இதை ஒரு காட்டி போட்டு உங்களுக்கு இந்த கதை சொல்கிறேனே. அப்படி இருக்கு. ரைட். இந்த கதை சொல்கிறேன். வணக்கம் உறவுகளே, நான் சின்ன நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ரீச்சாவில் நிற்கிறேன். அதெல்லாம் இந்த மண்புழு உரம் வச்சுக்கிறாங்க. ரைட். அது சம்மந்தமான ஒரு வீடியோ தான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய தொட்டிகள் அமைச்சு இங்கேயும் மண்புழுக்கள் வந்து உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறார்கள். மண்புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அருகி போயிட்டுது. ஏனென்றால் நாங்கள் நிலத்தில் வந்து ரசாயன உரங்களை இட்டு மண்புழுவை இல்லாமல் ஆகிட்டோம். இந்த மண்புழுக்கள்லாம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய விவசாய நடவடிக்கைகளுக்கு உதவி செய்து கொண்டிருந்தது. இப்போ அவைகள் இந்த கிடைப்பனவுகள் குறைவாகவே இதை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ரீசார்ஜ் செய்கிறார்கள். வந்தீங்கன்னா நீங்கள் வேண்டலாம். ரைட். உரமாக்கி விற்று கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஓகே, அதுக்கான ப்ரோசஸுக்கு தான் இந்த தொட்டிகள் எல்லாம் வந்து வடிவமைச்சு இப்படி ஒரு கொட்டில் ஒன்று அமைச்சு ரைட் செய்யணும். நான் கையால் என் பயம் இல்லாமல் தூக்கி நான் சொன்னேன். அந்த மண்புழுக்கள் இங்கே பாருங்க, இங்கே கிண்ட வந்து இங்கே பாருங்க, மண்புழு தான் பாருங்க. நினைக்கிறேன் புழுக்களும் விற்பார்கள் நினைக்கிறேன். மண் புழுவும் விற்பனைக்கு இருக்குது. இந்த இதுதான் உரம் பாருங்க, இதுதான் உரம். ரைட். இதுதான் சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் மரங்களுக்கு இது மேலாலாம் இருக்குது. இங்கே மேலால் இந்த மேலால் இல்லாம் இங்கே அடுத்தே தான் உரம். இதை வந்து உங்களுடைய மரங்களுக்கு போட்டிங்கன்றால், உங்களுடைய செடிகளுக்கு போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல ரிசல்ட் வரும். இந்த கிண்ட மண்புழு தான் வரும். இங்கே அடியில் வந்து மண்புழு இருக்குது, மேலால் வந்து உரங்களை அதை உருவாக்கி கொண்டிருக்கும். இது கிண்ட மண்புழு நிறைய வருது. ரைட். இதுக்குள்ள நான் நினைக்கிறேன் பொச்சு மட்டை, மற்றது கிடுகு, மற்றது கழிவுகள் நிறைய போட்டு தான் அது வளர்ப்பார்கள். வளர்க்குறதில்ல, அதை போட்டு தான் இந்த மண்புழு உருவாக்குறதுக்கு சாணி. ரைட். ஆர்கானிக் ஃபார்ம் செய்கிறார்களுக்கு இது மிகவும் உகந்தது. மண்புழு உரம், மண்புழு தொட்டி எல்லாத்தையும் காட்டியாச்சு. இன்னும் நாட்களாக வந்து இதை நான் எடுத்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த மண்புழு எல்லாம் கையில் தொட்டு பார்க்கணுன்னு இந்த ஆசை நிறைவேற்றுது. ரில்லா அண்ணாக்கு நன்றி. தொடர்வோம். ரைட். எங்களுடைய சிறார்கள் இந்த கடைகளுக்கு விசிட் பண்ணுறீங்கன்னா தாளமண்டு சொல்லி ஒரு கடை இருக்குது. அதுக்குள்ள நிறைய விடயங்கள் இருக்குது. பார்ப்போம் இதுக்குள்ள உள்ளூர் உற்பத்தி பொருட்கள். இங்கே பாருங்க, அந்த அக்கா ஒழுங்கப்படுத்தி கொண்டிருக்கிறா பிள்ளைகளுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பனை மரம், பனை ஓலைகளை உருவாக்கப்பட்ட ஒரு பொருட்கள் அப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். பனைசார் உற்பத்திகள். ஓகே. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலையும் தூரியை என்று சொல்லி ஒரு குடில் இருக்குது. அதுக்குள்ள வந்து இந்த சித்திரங்கள், ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. பார்த்துட்டு வரட்டும்.
விளங்கப்படுத்தான் வரட்டுக்கும் பார்க்குறான், நான் ஆசையாக பார்க்குறான். அதான் அவங்கள அவசரம். அக்கா வடிவா கொண்டு ஆறுதலாக காட்டுறா குடிகளுக்கு. அதில் செய்கிற இடங்கள் எல்லாம் கொண்டு காட்டுறா. ஓகே, மிகவும் அற்புதமாக அதிசயமாக சிறப்பாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னாலும் வேண்டி கொண்டு போகலாம். ரைட், மண்பானையிலிருந்து மற்றது என்னது கூடைகள், நீத்துப்பட்டி, அரிதட்டு, ரைட், எங்களை உரி எல்லாமே இருக்குது. தட்டுகள், தட்டம், ரைட் ரைட் அங்கே செய்கிற இடங்களும் இருக்குது. அக்கா ஒரு ஆள் செய்து கொண்டிருக்கிறேன். ஓகே, போய் பார்ப்போம். தூரிகையும் கொண்டே உங்களுக்கு காட்டுறேன், அதையும் காட்டி கொண்டு அப்படியே போகலாம். அங்கே அழகான சித்திரங்கள், மாஸ்கரன் ஃபோட்டோவும் கிடக்கு. ரைட், இது நல்ல அழகான சித்திரங்கள் கறி வச்சிருக்கணும். உங்களுடைய நாட்டு சிகிரியா நிற்கிது இங்கே வாங்க. சிகிரியா குகை அதையும் கறி இருக்கிறாங்க. அழகாக இருக்குது. நைஸ், பர்ஃபெக்ட். ஓகே, அங்கே போய் பார்ப்போம். என்ன இருக்குள்ள இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தேங்காய் அறுவடைகள் நடந்துருக்குது. இது நீங்கள் கண்டிருப்பீங்க வீடியோவில். நான் உங்களுக்கு ஒரு ஷோட்டாக போகிறேன்னு பாருங்க. ரைட், மழை வந்துட்டு இங்கே பாருங்க எவ்வளோ தேங்காய்ண்டு பாருங்க. இங்கே பாருங்க உறவுல, இங்கே பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேலையும் பாருங்க. ரைட், இது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய்கள் அறுவடை நடந்திருக்கு ரீச்சாவில். நீங்கள் பார்த்துருப்பீங்களா இந்த வீடியோ, பாஸ்கரன் போட்டிருந்தது. இது சம்பந்தமான ஒரு வீடியோ. சக்ஸஸ் உலகாலம் இதோட மினக்கட்டது பிரியோசனம் தான். ரைட், வணக்கம் உறவுகளே. நான் சின்ன மழை வந்துட்டுது, இருந்தாலும் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எப்படியாவது காட்டணும் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஏனென்றால் 2-3 தினங்களுக்கு முதல் பாஸ்கரன்னா தன்னுடைய தோட்டத்தில் ஆய்ந்த இந்த தேங்காய்கள் சம்மந்தமான வீடியோக்கள் போட்டிருந்தவர். பார்த்து ஆச்சரியமாக இருந்தது, பூரிப்பாக இருந்தது. புல்லெல்லாம் அரிச்சது. 2 விழா தேங்காய்கள் இந்த அறுவடைகள் நடந்திருக்கான்னு சொல்லி மிகவும் கஷ்டப்பட்டு என்னென்னு சொல்கிறது, மழை வெயிலண்டு பார்க்காம வந்து உருவாக்கின ஒரு தோட்டம் இவைகள். வடமாகாணத்தில் விதமான பலன்களை திரைக்கல எல்லோருக்கும் சந்தோஷம். இதனால் நிறைய பேர் வாழ்கிறார்கள், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்குது. இனி இந்த தென்னங்கி சார்ந்த உற்பத்திகள் எல்லாம் வந்து ஏற்றுமதிகளுக்கு விதமான ஒரு லார்ஜ் ஸ்கேலில் செய்தால் அனுப்பக்கூடிய மாதிரியும் இருக்கும். அதனால் வடமாகாணத்துக்கு வருமானம் வருது. ரைட், நிறைய பேர் பயன்படுவார்கள். அந்த அறுவடை தான் நீங்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. அதான் உங்களை காட்டலாம்னு நினைச்சேன். ஓகே, இதான் இந்த வீடியோ. குட்லக் பாஸ்கரண்ணா அண்டு என்ன சொல்கிறது, உங்களுக்கு வாழ்த்துக்கள், தம்பியின் வாழ்த்துக்கள். ரைட், சீக்கிரம் சந்திப்போம். ஓகே, காதல் இல்லாமல் நான் வாழ்வது வாழ்வா, லவ். காதல் இல்லாமல் நான் சாவதும் சாவா, காதல் இல்லாமல் வாழ்வதும் வாழ்வா, காதல் இல்லாமல் சாவதும் சாவா. தேனிலும் இனியது காதலே, உயிர் தேகம் தந்தது காதலே, இந்த உலகின் அர்த்தம் காதலே. நோ, இந்த உயிரின் அர்த்தம் காதலே, இந்த உலகம் அசைவது காதலே.
ரைட், அந்த காதலில் அன்பை பறைசாற்றும் வகையில் பெஞ்சஸ் உருவாக்கியிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, நான் நினைக்கிறேன் பாஸ்கரனை அதை பார்த்து விரும்பி செய்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த லவ்ன்ற இந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. ரைட், அதுக்கும் ஒரு இடத்தை கொடுத்துருக்கிறத நினச்சி எனக்கும் சந்தோஷமாக இருக்கிறது, பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஓகே, அங்கே போவோம். மழை தொடங்கிட்டுது, மழை பெய்து கொண்டு இருக்குது. இங்கே பாருங்க, மாதுளை தோட்டம் பின்னால் இருக்காங்க. என்ன மாதுளை தோட்டம் அங்கே இருக்குன்னு தெரியாது என்ன, பின்னாலான் இருக்கும் போல என்ன. ஓகே, அப்படியே உள்ளுக்குள்ளே போகலாம். மேலால் பார்த்து கொண்டு போவோம். புற பார்ப்போம் உள்ளுக்குள்ளே. இங்கே ஒரு அரசர்கள படங்களும் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. அப்படி இங்கே பாருங்க, தமிழர்களுடைய அடையாளங்களும் இருக்குது. இங்கே பாருங்க, கிணறு துலா. ரைட், அதெல்லாம் காட்டியிருக்கிறாங்க. இந்த தேயிலைகளை பிடுங்குற மாதிரி ஒரு காட்சி. நிறைய விஷயங்கள் இங்கே, மாடு, உழவர், கைதறி. மழை பெய்தாலும் நாங்கள் விட மாட்டோம், பார்த்து கொண்டு தான் இருப்போம் என்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ரைட்டிங்காலே நிறைய விடயங்களை வந்து உருவாக்கி விட்டுருக்கிறார்கள். இங்கே பாருங்க, நிறைய பில்டிங்ஸ். ஜுனைதீன் மஹால். ரைட், எல்லாமே நிறைய அடையாளங்களாக உருவாக்கப்பட்டிருக்குது. இங்கே பாருங்க, இப்படி இருக்குது. ரிச்சா இருக்குது, ரிச்சா அழகாக செய்திருக்காங்க. அப்படியே ரெயின் ஒன்று இருக்குது, இதில் ஒன்று சொன்னால் ஓடலாம். ஹலோ, அக்கா ட்ரெயின் எத்தனை மணிக்கு வலிக்கிடுது? ட்ரெயின் எத்தனை மணிக்கு வலிக்கிடுது? அதில் பிள்ளைகளெல்லாம் ஏறிட்டாங்க, ட்ரெயின் எடுக்கிறாங்க இல்லை, என்ன செய்யறேன்னு தெரியாமல் கிடக்கு. பார்ப்போம். இந்த ஒழுங்குகளை செய்த எங்களுடைய அக்காவுக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு, அக்காவும் மலைக்குள்ள நினைக்கிறா, இன்னும் செய்யலாது. வேணாமன்னு சொல்ல அக்கா கேட்கல, தயவு செய்தே ஆகணும். என்னென்னு அதான் நான் அக்கா அந்த கடமையை நிறைவேற்ற விட மாட்டேன். ரைட், பார்த்தீங்கன்னா மிகவும் அழகாக நேர்த்தியாக எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மழை என்று பார்க்காமல் நாங்கள் நனைஞ்சு பார்ப்போம்ன்ற எங்களுடைய பிள்ளைகள். ஓகே, மழை தானே, மழையில் நினைவு ஒரு இன்ட்ரெஸ்டாக தானே இருக்கும். ரைட், அங்கே போய் பார்ப்போம் என்ன விஷயம் ஒன்று. இதுக்காகத்தான் நாங்கள் வந்தனாங்க, இவங்களுடைய மகிழ்ச்சிக்காகத்தான் வந்தனாங்க. ஆமாம், பல்வேறு சாதனைகளை புரிந்த எங்களுடைய அக்காவுடைய சந்திரமலர், என்ன பேர் முழு பேர்? சந்திரமலர் ஜெயராஜ் அவர்களுடைய தலைமையில் எங்களுடைய நடைப்பயணம் ரீச்சாவுக்குள்ளே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதானே, அதுக்கு அக்கா தான் முக்கியமானது. பொன்சஸுக்கு காரணம், இல்லாட்டில் அக்கா இல்லாட்டில் கதை சரி. ரைட், நாங்கள் இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 அதிசயத்தையும் பார்த்துக்கொண்டு புதுசாக 2 அதிசயம் சேர்ந்துருக்கு, அதையும் பார்ப்போம். பாரம் இங்கே பாருங்க, ஈஃபில் டவர் எங்கே அதெல்லாம் ஒன்றாச்சு, பார்த்தாச்சு. இங்கே பாருங்க, யாழ் இருக்குது. இந்த யாழை பார்க்க எனக்கு யாழோட பிறந்த நகரம் பாட்டு ஞாபகம் வருது. ரைட், இதுக்குள்ள இல்லை, இதுக்குள்ள கவரேஜ் ஷோ நான் ஃபுல்லாக போடுவோம், நீங்கள் அவங்களுக்கு லிங்க் அனுப்புங்க. இது இவங்க அதெல்லாம் போடுறேன்.
குதிரை இருக்குது. நாங்கள் குதிரையும் பார்த்து கொண்டு போகலாம். அதில் குதிரை இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் டிராஃபிக். இங்கால பார்த்தீங்கன்னா முயல்கள் இருக்குது. முயல்களை பார்க்கலாம். நிறைய வெரைட்டியில் முயல்கள் இருக்குது, பார்க்கலாம். பாருங்க, பார்த்தீங்களா கூட்டுக்குள்ள எவ்வளோ முயல் உண்டு. ரைட், பிள்ளைகள் ஆனந்தத்தோட இந்த மலைகளை நினைஞ்சு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடே காதல் கோட்டை, காதல் கோட்டைகளை வந்திருக்கிறாங்க. காதல் கோட்டைகளை எனக்கு இந்த காதல் அன் பண்ணுறோட எனக்கு உணர்ச்சி எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, அப்படி வந்துடும் பாருங்க. அழகான ஒரு காதல் கோட்டை வந்து மண்ணா கட்டி வச்சிருக்கிறார். பாஸ்கரன்னா பார்த்து எல்லாம் செய்திருக்கு. ஓ, அண்ணாக்கும் பல கதைகள் இருந்துச்சோ தெரியல, கேட்கத்தாமன்னு அண்ணா பிடிச்சி பார்ப்போம். பாஸ்கரன் அண்ணா காதல் இல்லாமல் நாம் வாழ்வதும் வாழ்வா, காதல் இல்லாமல் வாழ்வதும் வாழ்வா, காதல் இல்லாமல் சாவதும் சாவா. ரைட், நாங்கள் என்னென்னா முதலாவது அதிசயத்தை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸில் இருக்கிற ஈஃபில் டவர். ரைட், முதலாவது அதிசயம். அப்போ கிட்ட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, ஈஃபில் கோபுரம் பாருங்க, இவ்வளோ அழகாக ஆசை நம்ம. நீங்கள் ரீச்சாக்கு வந்தீங்கன்னு சொன்னால் 7 அதிசயங்களையும் பார்க்கலாம். இவரை காட்டுங்க, இந்த அதிசயத்தை கொஞ்சம் காட்டுங்க. இங்கே வேறா, அதுல இங்கே வேறா பிரான்ஸ்லான் இருக்கு. இங்கே வேறு பிரான்ஸில் இருக்கிறத இங்கே ஒன்று காட்டியிருக்கிறாங்களா எங்களுக்கு. அவர் பார்க்குறாரு. இங்கே பாருங்க, எப்படி ஈஃபில் டவர் தெரியுமா நமக்கு? ஃப்ரான்ஸில் இருக்கிற அந்த இதே மாதிரி தான் இருக்கும். ரைட், அங்கால பக்கம் பாருங்க, அங்கெல்லாம் இருக்குது. பிரமிட் இருக்குது, அங்கேயும் இருக்குன்ற விஷயங்கள். தாஜ்மஹால் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சுதந்திர தேவி. ரைட், இதுவும் ஒரு அதிசயம். சுதந்திர தேவி நிற்கிறாங்க, அவங்கள காணலாம். இவங்கள பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீசாவின் சாய்ந்த கோபுரம். இதுதான் சாய்ந்த கோபுரம். ரைட், அது இருக்குது. அந்த பிரமிட் இருக்குது. ரைட், இந்த 7 அதிசயங்களையும் ஒரே தரிசிக்கிறதுக்கு, ஒரே இடத்துல தரிசிக்கிறதுக்கு நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் ரீச்சா. ரைட், தஞ்சை பெரிய கோயில் கட்டி கொண்டிருக்கிறேன் இப்போ தான். நான் இதை எத்தனை அதிசயமாக சேர்க்க போகிறாங்களோ தெரியாது. தாஜ்மஹால் இருக்குது. இங்கே பாருங்கள், தாஜ்மஹால். தாஜ்மஹால் இருந்து ஒரு பாட்டும் பாடணும் பாருங்கள். இங்கே எங்களுடைய கோபுரமும் வந்துருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்து, மீட்டர் கிறிஸ்து என்று சொல்லுவார்கள். அவரும் ஒரு உலக அதிசயமாக வர்ணிக்கப்படுகிறார் போல இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இரட்டை கோபுரமாக தந்தா இருக்கு. எனக்கே 7 அதிசயம் என்னென்று தெரியாது. ஓகே, இது என்னென்று தெரியல. ஓகே, பார்ப்போம் என்னென்று. பட் இது சீன பெருஞ்சுவர். சீன பெருஞ்சுவரம் மிகவும் அழகாக நேர்த்தியாக இருக்கிறது. சூப்பராக இருக்குது. எல்லாத்தையும் காட்டி கொண்டு வராங்க. மெதுவாக வந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் வேகமாக வந்துட்டேன். நீங்கால ரைட், இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான இடங்கள், அமைப்புகள் இருக்குது. புஜ் கலிஃபா இருக்குது. புஜ் கலிஃபா பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் துபாய் நினைக்கிறேன். என்ன புஜ் கலிஃபா துபாயா இல்லாட்டில் தெரியல. ஓகே, புஜ் கலிஃபா இருக்குது இங்கே. ஓகே, அங்கால நிறைய விடயங்கள் இருக்குது. அதை போய் பார்த்துக்கொண்டு ரைட்டு இவ்வளோ நேரம் மினக்கட்டு இந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். மற்ற எங்களுடைய சிறார்கள் இதை ரசிக்கிறதையும் நீங்கள் அவதானிக்கக்கூடிய நேரமும் இருக்குது. சரி, மாற்றுத்திறனுடைய பிள்ளைகள் மிகவும் சந்தோஷமாக இந்த மலைக்குள்ளையும் நனைஞ்சு இங்கே இருக்கிற விடயங்களை ரசிக்கிறார்கள். ரைட், இங்கே உங்களுக்கு விஷயம் இங்கே பாருங்கள்.
சிட்டி ஆஃப் ReeCha, ரைட். தண்ணியும் ஃபோனில் தண்ணி நினைஞ்சிட்டுது. ஓகே, பெட்டி ஒரு இடம் போக போக அப்படியே போய்கொண்டே இருக்குது. எனக்கு நடந்து நடந்து கால் தான் நோவுது. இருந்தாலும் பரவாயில்லை. இங்கே வானூர்தி இருக்குது, ஹெலிகாப்டர் இருக்குது, நிறைய விஷயங்கள் இங்கேயும் இருக்குது. ReeCha. எப்படி கவிதை நெஞ்சுக்குள்ளே உன்னை வச்சு பூட்டிச்சு தாவி சிலச்சிட்டான். எப்படி பாரு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க ஒரு இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இது ஒரு என்ன மாதிரி இருக்குது, இங்கே பாருங்க. இது வந்து பூட்டு, ரைட். பூட்டு பூட்டு பூட்டு. சரி, வணக்கம் உறவுகளே, நான் சின்ன. என்ன விஷயம் என்று சொன்னால், இது ஒரு பூட்டு. ReeChaவில் இருந்து உள்ளுக்குள்ளே அப்படியே வந்து ஒன்று கேட்க இதை கண்ட நான் ஒன்று சொல்லி ஆகணும். வர்ற வழியெல்லாம் ஒரே காதல் மயமாக இருக்குது, ரைட். அன்பு காதல் கலந்த விடயங்களை வந்து அண்ணா பார்த்து செய்திருக்கிறார் போல இருக்குது. பின்ன அதோட இங்கே பாருங்க என்ன விஷயம்னு பாருங்க. இதில் என்ன எழுதியிருக்காண்டு, நெஞ்சுக்குள்ளே உன்னை வைத்து பூட்டி விட்டு சாவியை தொலைத்து விட்டேன். அப்போ நான் திறப்பு எங்கே போய் தேடுறது? பூட்டி இருக்குது, திறப்பு எங்கேன்னு தெரியாமல் இருக்குது. தெரிந்தவர்கள் கொமெண்ட்ஸில் சொல்லுங்க, ரைட். உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னால் தயவுசெய்து இந்த பூட்டுக்குரிய சாவி எங்கே இருக்குன்றதை கண்டுபிடித்து சொல்லுங்கப்பா. எனக்கு என்ன செய்யணும் தெரியாம கிடக்கு. கனகாலமாக திறக்காமல் இருக்குது இந்த பூட்டு, ரைட். சாவி இல்லாதால் கனகாலமாக திறக்காமல் இருக்குது இந்த பூட்டு. ஆகவே தயவுசெய்து தெரிந்தவர்கள் இந்த சாவியை எங்கே இருக்கு என்பதை எங்களுக்கு அறிய தருமாறு தாழ்மையாக கேட்டுக்கொண்டு, அழகான பாடல் வரி, சூப்பர் பாடல் வரி. அந்த பாடல் அமைந்த அந்த திரைப்படம் வந்து பல விருதுகளை பெற்றது. சரி, என்னென்றால் நெஞ்சிருக்கும் வரை என்று சொல்லி அந்த படத்தின் பேர். அதிலிருந்த வரிகளானவைகள். அந்த திறப்பை தெரிஞ்சாக்கள் தயவுசெய்து அந்த சாவி என்ன தாங்கோ, அதை கொஞ்சம் பூட்டை திறக்கணும், ரைட். பாய், ரைட். ஒவ்வொரு விஷயமாக பார்த்து கொண்டே வார்கள், ரசித்து. இப்படி எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் கேம்ஸ் இருக்குது, சிறார்களுக்கான விளையாட்டுகள் இருக்குது. பாம்பு பந்தாட்டம், ரைட். எங்களை டிக்கெட்டை போட்டுட்டு எங்களை விளையாடலாம். ரூபாய் 1000 வெல்லுங்கள். 100 ரூபாய் செலுத்தி 1000 வெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஆள் விளையாட போகிறார், பார்ப்போம். அதையும் பார்த்து கொண்டு போவோம். ஓகே, நான் நினைக்கிறேன் என்னது இப்படி உருட்டி விட்டா அப்படி என்ன படாமல் மெல்ல மெல்ல பட்டு வேணும் வந்து சுற்றி கொண்டு வரணுமா? தம்பி என்ன ரூல்ஸ், என்ன செய்யணும்? நீ காலில் தட்டி கொண்டு வரணுமா? அப்படியா, ரைட். ஓடியா 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 ஓடியா. நாங்கள் இப்பொழுது அருமையான கேம் ஒன்று பார்க்க போகிறோம். அற்புதமான ஒரு கேம். வாடா சிங்கம், வாடா. இன்றைக்கு நீ தான் உனக்கு 1000 ரூபா, அண்ணாக்கு ஒரு சோடா பண்ணி தரணும். வந்து இப்படியே இதுக்கு கொண்டே விட்டா சரியான திருப்பி கொண்டு போகலாம். ஐயோ சரியான அடே தட்டலாம். இங்கே வாட்டா சின்ன, நீ சின்ன பிள்ளை வெட்டன். இங்கே வேற உனா தான் 1000மா பாரு, அண்ணன் காட்டார். அதே மாதிரி கொண்டு போ. ஆமாம், மனைவருடைய ஆர்வத்தை தூண்டி கொண்டிருக்கும் இந்த கேமை நாங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறோம். பாப்பமை நடக்க போகிறோம். நீங்கள் பாருங்க,
கட்டக்கூடாது அந்த போர்டில் பாட்டு சொன்ன. நீங்களும் ஒரு ட்ரை பண்ணுங்கிறோங்க அடுத்த ஆட்டமா நீங்கள் வின் பண்ணால் 2000 தருவாங்க. சிங்கமடா டே வாடா 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 மெதுவா வாடா. இது போல இது ஐயோ விளையாடுங்க சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளவும். 100 ரூபா எஸ் அது பாயிரத்து தான் 200 ரூபா. என்ன சமுத்திர பாய்ச்சலா? அது என்ன விளக்கம்? அது இது என்ன விளக்கம்? இது சமுத்திர பாய்ச்சல். தண்ணிக்கெல்லாம் இதுல நாடி விடக்கூடாது. அந்த கட்டில் பாஞ்சு கொண்டு வரணும். நல்லா இருக்கு. கண்ணை திறந்து இது ரயில்னு பேருமா கண்ணை கட்டாம பாஞ்சு பாருங்க. ஓகேண்டா கண்ணை கட்டி விடுறாங்க. பாய் போகிற வரங்களானே பார்த்து விளையாடலாம். போகிற வரங்களானே நான் விளையாடலாம். மிக நீண்ட நேரமாக வளவரம் பரப்போருடைய தம்பியின் வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். விழுடா 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 விழு 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 வந்துட்டு ஒன்று விழுந்துட்டு 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 மெதுவா மெதுவா போய் டே மெதுவா விழுத்துடா. அடிச்சு வந்து விடக்கூடாது விடலாம். அந்த அடுத்த 2 தம்பி நான் உனக்கா நான் இருக்கிறேன். எல்லா பிள்ளைகளையும் விட்டு போட்டு நான் உனக்கா நிற்கிறேன். போடுறா போடுறா அவசரமா இல்லை இல்லை அவசரமா வேண்டும். அவன் அப்போ வேகமாக போட்டாண்டா வரும் போல கொஞ்சம் ரைவனு வேகமா பாரு. விழுத்து 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 விழுத்துடா விழுந்துரு விழுந்துரு கொய். ஓ 3 விழணுமே 5 விழணுமே. அப்படி விழுந்தா தான் விழுந்துடுறா 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 2 3 4 5 சரி ஒரு ஆள் போல. அதோட வேகம் ஒட்டிக்கிட்டது. ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ட்ரை பண்ணது. இங்கே பாருங்க ஒரு அழகான காண்டாமிருகம் முழுக்க முழுக்க டயர்களை பயன்படுத்தி மோட்டர் சைக்கிள் டயர்லாம் இருக்க போடாது வடிவமைத்திருக்கிறாங்க. ரைட் நல்லா இருக்குது. நான் நினைக்கிறேன் இதுக்கு கோயில் இருக்க போடாக்குது. நேராக போனால் ரைட் அப்படியே நிறைய விடயங்களை இங்கே வந்தால் பார்க்கலாம். நல்லா இருக்குது. சிறார்களை கூட்டி கொண்டு வாங்க பெரியாக்களும் தரலாம். இங்கே உற்பத்தி செய்யப்படுகிற காய்கறிகளும் வந்து இங்கே நான் நினைக்கிறேன் விற்பனைக்காக தருவார்கள் கூட. அதுக்கான ஒரு ஏற்பாடு செய்திருக்கணும். இன்றைக்கு இல்லை மழை தானே ஒன்று வைக்காம இருக்காங்க போல. இதில் ஒரு பாஸ்கெட் பால் கிரவுண்டும் இருக்குது. எல்லாமே விளையாட்டுகள் சின்ன சிறார்களுக்கான விளையாட்டுகள். நீங்கள் வெற்றி என்று சொன்னால் இதில் பேர்கள் எழுதுவார்கள். ரைட் இதில் பேர் எழுதியிருக்காங்க பாருங்கள். ரைட் அப்படியே போய் 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 தொங்கல் மட்டும் போயிட்டு வருவோம். என்ன விஷயம் தொங்கல் இருக்குன்னு ஒரு போய் பார்த்து எட்டி பார்த்து போட்டு ரிட்டர்ன் பண்ணால் சரி. ரைட் முழுக்க முழுக்க நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விடயங்களை உங்களுக்கு காட்டிட்டேன். ரீச்சாக இன்னும் இருக்குது. உள்ளுக்குள்ள ஹோட்டல்ஸ் இருக்குது, சாப்பாடு கடைகள் இருக்குது, ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்குது, இப்படி கணக்கு விடயங்கள் இருக்குது. இது நான் சும்மா மேலால் காட்டி கொண்டு வரேன். உங்களுக்கு தோட்டங்கள் இருக்குது, அழகான தோட்டங்கள் இருக்குது. அதில் வந்து பார்க்கலாம். அப்படி இருக்குது நிறைய. அப்படி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் முல்லை இருக்குது. முல்லை இருக்குது.
ரைட். வந்தீங்கன்னா இங்கே தங்கும் இடங்களும் இருக்குது, தங்கிட்டு போகலாம். சாப்பாட்டு ரைட். ஃபாரஸ்ட் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே பக்கம் போனீங்கன்னா கொஞ்சம் ஃபாரஸ்ட் ரெஸ்டாரண்ட் சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, பார்க்கலாம். மற்ற எங்களை சுவை அருவி என்று சொல்லி ஒரு சாப்பாட்டு கடை. சுட சுட வடை இருக்குது, 150 ரூபாயும். மோர் தர்றாங்க, பழைய கஞ்சி தர்றாங்க, சைவ உணவு மதிய உணவு தராங்க 400 ரூபாய்க்கு. இந்த கடை போட்டு போடலங்க, என்ன கடை போட்டு போடலங்க இங்கே. இதுதான் முக்கியமான விஷயம். தீய வெட்ட கதைக்காத, தீய வெட்ட பார்க்காத, தீய வெட்ட கேட்காத, இந்த 3ஐயும் தான் நாங்கள் செய்கிறோம். ஓ சரியா. அப்படியே பார்த்தீங்கன்னா ரீச்சாவில் பல நாடுகள குடிகளும் பறக்குது, பார்த்தீங்களா? பல நாடுகள கொடிகள் பறக்கின்றன. இங்கே தான் நான் நினைக்கிறேன் ஃபாரஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் போல இருக்குது. நான் அங்கே போகலை, இதில் போகிறேன். மழை பெய்து ஒன்று நாங்கள் காட்டி போட்டு விடைபெறலாம். அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா காட்டினங்கள் விருப்பம் இல்லாமல் வருந்துகிறோம். விருந்தினர்கள் வாகனங்களுக்கு நுழைய அனுமதி இல்லை. இதுக்குள்ள வந்து வாகனங்களை கொண்டு போகிறாரு, ஆகவே நடந்து தான் போகலாம். அதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுருக்காங்க. இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் செய்கிறேன்னு சொன்னால் பல செலவுகள் இருக்கின்றன. அதெல்லாம் அவர்கள் மேனேஜ் பண்ணி இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே தான் இங்கே டிக்கெட்டுகள் வந்து வழங்கப்படுது. மிகவும் சந்தோஷம். மழைகளை நான் மழை என்று பார்க்காம நனைஞ்சு சிறார்களோட நேரத்தை கழிப்பது மிகவும் சந்தோஷம். சந்திப்போம் கட்டாயம். நிறைய விடயங்களோட சந்திக்க இருக்கிறேன் உங்களை. எங்களுடைய பிரதேச செயலகத்தினூடாக, யாழ்ப்பாண பிரதேச செயலகத்தினூடாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ட்ரிப், இந்த சுற்றுலாவுக்கு மாற்றுத்திறனுடைய பிள்ளைகளோடு வருகை தந்தனால் அவர்களுக்கு இதெல்லாம் கூட்டி கொண்டு வந்து காட்டினது மிகவும் மகிழ்ச்சி. ஓகே. ட்ரெயின் இருக்குது, அது நிறைய விடயங்கள் இங்கேயும் இருக்குது. எல்லாம் நீங்களும் பார்த்துட்டு போகலாம், காட்டினை சுற்றலாம். எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸில். நேரடியாக வந்து பார்க்கணும், ரீச்சாக்கு வாங்க. நன்றி இவ்வளோ நேரம் இந்த வீடியோக்குள்ளோட இணைந்திருந்ததுக்கு. அங்கே சிறார்கள் மகிழ்ச்சியின் உச்சத்தில் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு பார்த்துட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நீண்ட நேரமாக இந்த வீடியோ எடுத்தாலும் ரீச்சால் இருக்கிற நிறைய விடயங்களை நான் இங்கே உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. காட்டினது எப்படி இருக்கணும், பிரமாண்டமாக இருக்கின்றது. ஓகே, நான் நினைக்கிறேன் வடமாநிலத்தில் இங்கே தான் இப்படி ஒரு பெரிய ஒரு ராட்டினம் இருக்குது. நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. அம்மா ஒரு ஆள் பிள்ளைய வச்சு ஃபோட்டோ எடுத்து வந்துருக்கிறார். சரிக்கா, சரி நானும் உங்களுக்குள்ள கொஞ்சம் போகிறேன். ரீச்சா இதை நான் கண்ணாலமாக இங்கே வந்து பார்க்கணும்னு நினச்சது. இன்றைக்கு தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது. நானும் சிறார்களாக இணைந்து இவற்றை கண்டு களிக்கின்றேன். மகிழ்ச்சியாக இருக்கிறது, மிகவும் சந்தோஷம். ரைட். முக்கியமாக வந்து சந்திராக்காவுக்கு நன்றி, என்னையும் இங்கே கூட்டி கொண்டு வந்ததுக்கு. நினைந்தாலும் பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் நானும் திரிகிறேன். ரைட். இங்கே ஏதோ செய்ய போய் நம்ம சுத்த போய் தான் பார்ப்போம். நல்லா இருக்காப்பா, அதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ரைட். சுத்தோட போய் நம்மளோட உங்களுக்கு காட்டுறது.
மகிழ்ச்சியின் உச்சத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சுத்த விட போகிறாங்களா? சுத்த போகிறாங்களா? ஓகே. அண்ணா வேறங்கண்ணா நிறைஞ்சா கூட தான் விடுவாங்க. உங்களுக்காக தான் பார்த்து கொண்டிருக்கணும். மனோனா ரசித்து கொண்டு இருக்குது. சரி, அங்கே ஒரு அம்மா வந்து கொண்டு கூட அவனை ஏற்றில மட்டும் ஏற்றி விடுவோம். ஏற்றி இந்த ராட்டத்தை சுற்றி கொண்டு விடைபெறுவோம். இறுதியாக வந்து மனோனோட கருத்தோட விடைபெறலாம்னு நினைக்கிறேன். மனோனா பரவாயில்ல, தண்ணி பட்டுட்டு போகணும். இதெல்லாம் என்ன மாதிரி ரீச்சா மழை கொட்டி கொண்டிருந்தா கூட மழையை வந்து பொருட்படுத்தல. எல்லாரும் மகிழ்ச்சியாக வந்து பிரம்மாண்டமான சந்தோஷம் இருக்கிற மழையான பெரிய பிரச்சனையாக இல்லை. உங்களுக்கு அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது ஒரு வித்தியாசமான அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த கட்டையாக இதையும் பார்த்து ரசிக்கலாம் சொல்லிக்கொண்டு பாருங்க. சிறுவர்கள் முதல் பெரியோர் வரை கண்டு வளைக்கும் அற்புதமான காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே பாருங்க, மகிழ்ச்சியின் உச்சம் ரீச்சா. ஓகே, விடைபெறுவோம். தம்பியோட விடைபெறுவோம். பாயாட்டா, நன்றி, வணக்கம். ஓ வா 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 இங்கே பாருங்க. உங்களோட உறவுகள் இங்கே பாருங்க. பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவருக்குமாக தயாரிக்கப்பட்ட ரீச்சாவில் உருவாக்கப்பட்ட அழகிய என்ன சாமான் இது? என்னன்றா அதுக்கு சொல்றது? இங்கே பாரு, அப்படி இருக்காண்டு. ரைட், யாருமே அற்புதம். வணக்கம் உறவுகளே, நான் சின்ன. என்னென்னு சொன்னால் ரீச்சாவில் இவ்விதமான ஒரு விடயமும் இருக்குது. நான் இந்த வீடியோஸில் பார்த்துருக்கேன். நான் நேரத்தை தான் பார்க்குறேன். ஒரு அழகிய ஒரு ராட்டினம் மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. சின்ன பிள்ளைகள் முதல் பெரியாக்கள் வரை எல்லாரும் ஏறி இருந்து ரசிக்கிறார்கள். இவனாலும் வெளியில இருந்து ரசித்து கொண்டிருக்கிறோம். நான் உள்ள வரையில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஆசை நாங்கள், அதனால தான் வெளியில இருந்து ரசித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு விஷயம் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்த சுற்றி நிறைய விடயங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்டர் பார்க் கம்மிங் சூன் போடுறாங்க. இங்கே சர்க்கஸ் இருக்குது. அப்படியே அங்கெல்லாம் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்படியே வந்து இந்த ராட்டினம் இருக்குது பாருங்க, உங்களை காட்டுறேன் பாருங்க. வடமாநிலத்திலே ஒரு பெரிய ராட்டினம் இருக்கிற இடம்னா இங்கே தான். அதுவும் இங்கான் இருக்குது. இந்த இடத்துக்குள்ள வந்து நிறைய சிறார்களுக்கான நிறைய விடயங்கள் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அனுபவிக்கலாம், கண்டு கழிக்கலாம் என்பதையும் கூறிக்கொண்டு மகிழ்ச்சியின் உச்சம் ரீச்சா. ரைட், மகிழ்ச்சியின் உச்சம் ரீச்சா. உண்மையாகவே மகிழ்ச்சியின் உச்சம்தான். அனைவரையும் அன்புடன் அழைத்து கொண்டு விடைபெறுகிறேன். மழைக்கு நினைஞ்சுதான் இந்த வீடியோ. பாய். ரைட், இங்கே பாருங்க, பிள்ளைகள் இவ்வளோ மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறாங்க. ரைட், ஓப்பாயாச்சு. முடிஞ்சது. என்ன வேலை முக்கியம், வேலை. ஓடு நிற்காம ஓடு. அவன் விட்டுருக்கடா, என்னன்னு அழுகிறான்.
ஆக்சிடென்ட் ஆயிட்டு இந்த தாயனங்கோயிலு காக்க மரத்திட்ட பாவையடி கிளியே பசலியாபுரம். ரைட், ஓகே. அப்படியே எல்லாம் கூடவே கொடுத்து போட்டு நான் நேற்று கேட்டேன் அக்காட்ட இது போயே ஆகணுமாண்டா. நான் காலமையும் கேட்டேன். நான் குடைக்கல் மலை ஓடியாங்க. ரைட், வா. நான் பிடிக்கிறேன். முல்லைக்கு வந்திருக்கேன். முல்லையெல்லாம் சாப்பிட போகிறோம். என்ன தம்பி? இல்லை தான் எங்களுடைய இது புதுசாக வேறு எங்களுடைய கனலில் நினைஞ்சிருக்கிறார். அவர் கூட குடிச்சன பதி பார்த்து பிடிக்கும். ரைட், எப்படி வா. ரைட், அப்படி முல்லைக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம். வந்துருக்கியா முதல்ல இங்கே சாப்பிட்றதுக்கு? இது பாருங்க, முல்லை எவ்வளோ அடியாக அழகாக இருக்காங்க. சைக்கிள் எல்லாம் ஓடியா நல்லா செய்யிருக்கணும். என்ன இதோட எத்தனை நேரம் பாருங்க நீங்கள் ரீச் ஆகுது? 2 தரம். வடியாக இருந்தது இடங்கள்லாம். என்ஜாய் பண்ணீங்களா? நீங்களும் நிறைய அந்த போட்டிகளெல்லாம் செய்து இந்த விளையாட்டுகளெல்லாம் விளையாடுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் ஒன்றிலையும் ஜெயிக்கவில்லை. ஜெயிக்கிற முக்கியமில்லை, விளையாடணும். வடிவாக இருக்கு. என்ன ஹோட்டல் தான் தங்குறதுக்கான இடம் இல்லாமல் இருக்கப்போ சூப்பராக இருக்குது. எங்களோட உறவுகளை நாங்கள் விடமாட்டோம். இன்றைக்கு இங்கே இருக்கிற எல்லாமே நாங்கள் சாப்பிட்டு போட்டு என்ஜாய் பண்ணி போட்டு தான் போகிறோம். ஸ்விம்மிங் பூல் இருக்குது, குளிச்சு போட்டு. சாப்பாடை காட்டுங்களா? அங்கே இருக்கு சாப்பாடு. ரைட்டு, இடத்துக்கு வந்துட்டோண்ணா. அம்மாடா வாசக்கட்டு வச்சா சரி, ஒரு அழகான இடத்துக்குள்ள நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க எப்படி இருக்காண்டு. இதுக்கெல்லாம் சாப்பாடு பார்த்து மெதுவாக வளர்க்கும். அந்த வாட்டா ரைட், அந்த வாட்டா காட்டு. நீ உனக்கு மழகுன்னு நான் நடந்து கொண்டு தேஞ்சிட்டேன். அடியில் தேஞ்சிட்டு அது போட் தேஞ்சிட்டு. எங்களை விட்டுட்டு என்னென்னு சாப்பிடலாம். பிள்ளை இல்லை, தப்பு இல்லை செய்யணும். பெரிய எங்களுக்கு லைனில் இருக்கிற பெரிய ஒரு மெஸ். ரைட், ரீச் ஆகிற மெஸ்ஸில் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். லைனில் நிற்கிறாங்க. வழக்கம் மாவு. ரைட், இதெல்லாம் எங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். சாப்பாடு போட்டு வடிக்கிடுவோம். ஒரு இடத்த பார்த்து இருந்து
இதோட அழகான இடம் பாருங்க. இங்கே பிள்ளைகளெல்லாம் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கணும். வழக்கு 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 கவனம். எங்கட பிரதேச செயலகத்திலேருந்து வந்து 2 கள்ளப்பட்டியில் கண்ட நீங்களே சந்திர மலர் கட்டாயம் எடுக்கத்தான் வேணும். அக்கா சந்திராக்கா சாப்பிட்றீங்களாக்கா? சாப்பாடு கொடுத்து கொடுத்து சாப்பிட்றீங்களா எல்லாருக்குமே? என்ன ரைட், கண்டிப்பாக. ஓ இப்போ வந்து சேர்ந்தேன் நான். நீங்கள் எங்களை தவிக்க விட்டு வந்துடுறீங்களா? அவ்வளோ வரை நான் கூட கூட்டியோட சேர்த்தேன். நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு நின்று பார்த்து விட்டுட்டு வந்துடுவீங்களா? ரைஸா நனைஞ்சு அக்கா பொறுமையிலேருந்து விட்டுட்டு வந்துட்டு பஸ் வந்தாவா போவோண்டு. ஆமாம் ஓ விழுந்து கூட கூட வரும். சாப்பிட்டு போட்டு எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கணும். இதுக்கப்புறம் ஏதோ ஆடல் பாடல் கொண்டாட்டம் எல்லாம் இருக்குன்றாங்க. அதையும் கொஞ்சம் கெப்சர் பண்ணி போட்டு இப்படியே வரலாம். இங்கே பாருங்க உறவுகளை, இங்கே பாருங்க முல்லைத்தீவு, நந்திக்கடல், அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டுவாகல், அப்படியே பாருங்க வெள்ளா முள்ளி வாய்க்கால், மலைஞர் மடம், அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளி வாய்க்கால் மே 18 ரைட். அதுக்கு பின்னாலேயும் இருக்குது, காட்டுகிறேன் என்னென்னு பார்ப்போம் போய். இங்கே பாருங்க, ஞாபகம் இருக்கிறதா இந்த தினம்? இது நான் வன்மத்துக்காக எடுத்து போட இல்லை. இந்த காலகட்டம் உங்களுக்கே தெரியும், எங்களுடைய உறவுகளை நினைவுபடுத்துகின்ற ஒரு காலகட்டம் ரைட். அதுக்காகத்தான் இதை உங்களுக்கு நான் காட்சிப்படுத்துறதுக்காக எடுத்துருக்கிறேன். வணக்கம் உறவுகளே, நான் சின்னா. எப்படி இருக்கிறீங்க? முள்ளிவாய்க்கால் வாரம், முள்ளிவாய்க்கால் கஞ்சி எல்லாம் வந்து எங்களுடைய தாயகத்தில் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது.
எங்களுடைய உறவுகளை இறுதி யுத்தத்தில் உயிர் நீத்த உறவுகளை ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த விடயங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய அஞ்சலிகளும் அவர்களுக்காக இருக்கட்டும். சின்னாவின் அஞ்சலிகளும் அவர்களுக்கு சமர்ப்பணம். ரைட், நான் காட்டின மாதிரி ஏற்கனவே அந்த இடங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும். இறுதி யுத்தத்தின் போது இந்த இடங்கள் எல்லாம் வந்து முக்கியமான பகுதிகள். அப்படியே இங்கே பாருங்கள், இன்னும் இருக்குது விஷயங்கள் காட்டுறேன். இதில் வள்ளிபுரம், தேவிபுரம், புதுக்குடியிருப்பு, ஆனந்தபுரம், புதுமாத்தலன். ரைட், இதெல்லாம் வந்து முக்கியமான பகுதிகளாக வந்து உங்களுக்கு தெரியும், சண்டை காலகட்டத்தில் தெரியும். இதில் நிறைய பேர் ஞாபக அர்த்தங்களாக கொஞ்சம் பேரை காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரீச்சாவில் இருக்குது. வந்தீர்கள்னு சொன்னால் இவர்களையும் தரிசித்து போட்டு போகலாம். ரைட், அவர்களை பற்றிய விடயங்களும் வந்து எழுதியிருக்கிறாங்க, என்னென்ன விஷயம்னு சொல்லி அவர்களை பற்றிய விடயங்களும் இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. ரைட், ஒரு அக்காண்ட ஃபோட்டோ இருக்குது இதில், இங்கே பாருங்க. கௌதமி. ரைட், ஓகே. இந்த இறுதி யுத்தத்தின் போது 2019ஆம் ஆண்டு உயிர்நீத்த எல்லா உறவுகளுக்கும் இந்த மே மாதத்தில் 18ஆம் தேதி நினைவு கூற இருக்கின்றோம். என்னுடைய இரங்கல்களும் உரித்தாகட்டும். பாருங்கள், அருமையான ஒரு ஐட்டம் ஒன்று தயாராகப்பட்டது. ரைட், ரிங்ஸ் பலுடா ரிங்ஸ். நானும் ஒன்று எடுத்துகிட்டு வரேன், போய் வரேன். எனக்கு ஒரு பலுடா தாங்க, எனக்கு ஒரு பலுடா. ஐஸ்கிரீம் போட்டு தருவீங்களா? ரைட், பலுடா. ஓகே, இதோடு நாங்கள் விடைபெறலாம். இன்னும் ஒரு அலையை வீடியோ சந்திக்கலாம். நன்றி. அண்ணன் காணவன
கேக் வேணும் கேட்டுனா நாங்கள் இங்கே இல்லையா? ரைட், ஓகே. ஓகே, வந்து சேர்ந்துட்டோம் திரும்பியும் காலமாக வலிக்கிட்ட இடத்துக்கு. ரைட், உள்ளூரில் டான்ஸ் ஆடி தொண்டையெல்லாம் அடைச்சிட்டுது. யாழ்ப்பாண பிரதேச செயலகத்தான ஒரு கல்வி சுற்றுலா தான் போயிட்டு வந்தோம் நாங்கள். சமூக சேவை வந்து முன்னெடுக்கும் வகையில் எங்களுடைய உத்தியோகர்கள் பாருங்க இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. ரைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவர்களுக்கான ஹெல்ப்பு, உதவி, ஆதரவுகளை நல்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொண்டு நாங்கள் விடைபெறுகிறோம். ஓகே, சந்திக்கலாம். இதுக்காக உதவி செய்த, ஒத்துழைப்பு செய்த எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ரைட், மற்ற பஸ்ஸையும் பார்ப்போம். இதே முன்னால இதுல இருந்து இறக்கினீங்க அங்கே எடுத்தேன். கவனம் வழக்கமா சரக்குமே அதில் பார்த்தோம். அறியா